ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீட்டில் இந்த பண்டிகைக்கு வாங்கின பொரியலில் இன்னுமே நம்ம மிச்சம் வச்சுருப்போம். ஸோ அப்படி தான் எங்கள் வீட்லேயுமே நிறைய மீதமாயிடுச்சு. ஸோ அந்த பொரியை வச்சு என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிக்கும்போது தான் சரி இதை ஒரு கட்லெட் மாதிரி நம்ம செஞ்சிடலாம் அப்படின்னு தான் இன்றைக்கி இதை ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ இதை கட்லெட்டுன்னு சொல்லலாம், இல்லை வடைன்னு சொல்லலாம், நம்ம இஷ்டம்தான். ஆனால் அது டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 2 கப் அளவுக்கு நான் பொரி சேர்த்துக்கிறேன். இந்த கப்போட அளவு பார்த்திங்கன்னா 200 கிராம் இருக்கும். நான் 2 கப்புங்கும்போது 400 கிராம் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ அந்த மிக்சிங் பவுலில் ரொம்ப ஃபில் ஆகிடுச்சு. அதனால் நான் வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டேன். ஸோ மாற்றிட்டு இப்போ இதில் நம்ம தண்ணி பொரி மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். பொரியை ஒரு 10 நிமிஷம் நம்ம ஊற வைக்க போகிறோம். தண்ணி சேர்த்துட்டு நீங்கள் இது போல் நல்லா கை வச்சு கலந்து விட்டிங்கன்னா நமக்கு நல்லாவே ஈவனாக எல்லா பக்கமும் பொரி ஊறி வந்துடும். அப்படி இல்லைன்னா மேலே இருக்க பொரியெல்லாம் கொஞ்சம் ஊறாது, ட்ரையாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இது போல் நீங்கள் கை வச்சு அழுத்தி விட்டிங்கன்னா நல்லா நமக்கு சீக்கிரமாக ஊறி வரும். ஸோ இப்போ பாருங்கள் 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா டைட்டாக பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. நீங்கள் 10 நிமிஷத்துக்கு மேலே ஊற வச்சிட்டிங்க அப்படின்னா இந்த அளவு நம்ம பொரி பிழிஞ்சு எடுக்க முடியாது. ரொம்ப ஒரு மாதிரி கொல கொலன்னு ஆகிடும். ஸோ 10 நிமிஷம் மட்டும் கரெக்டாக ஊற வச்சு இது போல் தண்ணி இல்லாமல் பிழிஞ்சு எடுத்து வேறு ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கோங்க. பொரியெல்லாம் நல்லா பிழிஞ்சு எடுத்துகிட்டு இதில் 2 பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூடவே நான் கலருக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். இது கூட நமக்கு அந்த கட்லெட் கொஞ்சம் கிறிஸ்பியாக வரணும் அப்படிங்கிறக்காக அரிசி மாவு 1 டேபிள் ஸ்பூன் அளவு நான் சேர்த்துருக்கேன். கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க, சரியாக இருக்கும். இது கூடவே நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பஜ்ஜி மாவு சேர்த்துருக்கேன். ஸோ இது வீட்டில் ரெடி பண்ண ரெடிமிக்ஸ் பஜ்ஜி மாவு. ஸோ அந்த பஜ்ஜி மாவு எப்படி வீட்டில் ரெடி பண்ணுறதுன்னு நான் அடுத்த வர ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். பஜ்ஜி மாவு சேர்த்துட்டு கூடவே 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. 1/4 கப் அளவுக்கு கொத்தமல்லி இலை பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு காரத்துக்காக 1 டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. இதுக்கு முன்னாடி சேர்த்ததை நம்ம கலருக்காக காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்தோம். இது காரத்துக்காக உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையெல்லாம் நல்லா முதல்ல மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. ஸோ முதல்ல இதை தண்ணி சேர்க்காமல் இஞ்சி பூண்டெல்லாம் சேர்த்துருக்கோம் இல்லைங்களா, வெங்காயத்துலேருந்து தண்ணி கொஞ்சமாக வரும். ஸோ அந்த ஈரப்பதத்துலேயே முதல்ல மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் தண்ணி தெளித்து விட்டு பிசைஞ்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு கரெக்டான பக்குவம் தெரியும். முதல்ல நம்ம தண்ணி தெளித்து விட்டுட்டோன்னா அந்த வெங்காயத்தோட ஈரப்பதம், அப்புறம் இந்த இஞ்சி பூண்டோட ஈரம் இதெல்லாம் சேர்த்து ரொம்ப லிக்விட் மாதிரி ஆகிடும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டு நீங்கள் பிசைஞ்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம கட்லெட் ஷேப்புக்கு நம்ம பிடிக்க முடியும். இது போல் நல்லா கை வச்சு அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சுக்கோங்க. அப்போ தான் பொரி நல்லா நமக்கு மிக்ஸ் ஆகும், அதில் மசாலாலாம் ஒட்டும். ஸோ இந்த அளவு நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு கை வாஷ் பண்ணிக்கோங்க. இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். கை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கை ஈரமாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஈரமாக இருக்கும் பொழுது சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் உருண்டை பிடிச்சி உள்ளங்கையில் வச்சு நீங்கள் லைட்டாக அழுத்தி விட்டிங்கன்னா நமக்கு ஒரு வடை ஷேப்புக்கு கிடச்சிரும். ஸோ இது ஓரங்கள்லாம் வெடிப்பு இல்லாமல் அழகாக கட்லெட் மாதிரி நீங்கள் செஞ்சு ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு இல்லையா. இதே போல் இருக்க மாவெல்லாம் நீங்கள் கட்லெட் போல் ஷேப் பண்ணி ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. கடாயில் பொரிக்க தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சுட ரெடி பண்ணி வச்சுருக்க பொரி கட்லெட்டை ஒன்று ஒன்றா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் குக் பண்ணிக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிங்கன்னா மேலே சீக்கிரமாக கருகி போயிடும், உள்ளே வேகாது. ஸோ லோ ஃப்ளேமில் அண்ட் மீடியம் ஃப்ளேமில் வச்சு 2 பக்கமும் கோல்டன் கலர் வர வரைக்கும் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ 2 பக்கமும் நல்லா வெந்துடுச்சு. இப்போ எண்ணெயிலிருந்து வெளியில் எடுத்துடலாம். இதை வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. ஸோ அவ்வளோதான், நமக்கு சூப்பரான பொரி கட்லெட் ரெடி ஆயிடுச்சு. ஸோ கண்டிப்பாக வீட்டில் பொரி மீதமாக இருந்தால் இது போல் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இதே போல் நிறைய வீடியோ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம்.
செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.